இல்லை, ஏழை மார்க்கோ. அவளுக்கு உடனடியாக ஒரு மீட்பு குழு தேவை. ஓ வென்ஸ்டே, பெண்ணே, இது நடனமாடுவதற்கான நேரம் அல்ல, இது முக்கியமானது. மார்க்கோட்டுக்கு உதவி தேவை. போகலாம். நாம் ஒரு வினாடி கூட வீணாக்க முடியாது. வா சீக்கிரம் தங்கை. அவள் மார்கோவுக்கு என்ன தேவை என்பதை நிச்சயமாக அறிவாள். மேலும் ஒரு நொடியும் வீணாகவில்லை. ஓ பாட்டி, ஆம், இப்போது நாங்கள் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம். பாட்டிகள் எப்போதும் வேலை முடிக்கிறார்கள். அனரம் சின்ன சான்ஸை பழனி. மார்க்கோட் என்ன ஆகிறது? அவள் பசிக்கிறது. சரி, ஒரு புதிய சவால். பாட்டி மற்றும் தங்கை ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி சரி, இனி கவனச்சிதறல்கள் இல்லை. நமது வீரர்களுக்கு எந்த உணவு காத்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நேரம். அப்படியா? அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போகலாம். பாட்டி பர்கர் பண்களை தொடங்குகிறார். ஆம், வறுத்த பண்கள் நொவ்வும் சுவையா இருக்கும். இப்ப நமக்கு மைதான மாமிசம் தேவைப்படும். பாட்டி மாமிசத்தை உருண்டைகளா உருட்டி அவற்றை வாணலியில் வைக்கிறார். ஸ்பேட்லாவால் அழுத்துகிறார். பாட்டிகள் தயாராகிவிட்டன. இப்போ ஒரு துண்டு சுவையான சீஸ் மற்றும் வெங்காயம் பாட்டி வேலையை மிகவும் வேகமாக முடித்துவிட்டார். அருமை பாட்டி. இப்போது சகோதரியின் முறை. சாதாரண பண்கள் வேலை செய்யும் போல இருக்கிறது. ஓ வாவ், அவள் பனின் பதிலாக ஒரு டோனட்டை எடுத்தாளா? அது புத்திசாலித்தனம். சகோதரி டோனட்டை 2 பாதிகளாக வெட்டுகிறாள். இப்ப சாக்லேட் பாங்களா? ஓ, இது புளிப்பு ஜெல். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனந்த ரொம்ப புளிப்பு. இப்போ மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். கொஞ்சம் ஜெல்லி காந்தி மற்றும் பெர்ரி சிரப். ஓ ஏன் இல்ல? இப்போது நமது அதிசய பர்கரை மேல் பனுடன் மூடுகிறோம். இது பர்கர் அல்ல, இது ஒரு டெசர்ட். பாட்டி ஒப்புக்கொள்கிறார். அப்போ புதன்கிழமை பண்களுடன் தொடர்கிறோம். கருப்பு நிறத்துல தான் நிச்சயமாக பட்டியை வறுக்கவும். வாவ், அந்த சீஸ் துண்டுடன் புதன்கிழமை என்ன செய்கிறார்? வாவ், அந்த சீஸ் இப்போது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சில பிக்கிள்கள் நம்ப முடியவில்லை. இந்த பர்கர் ஒரு வாய் மற்றும் நாக்கு கொண்டது போல தெரிகிறது. ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. புதன்கிழமை எப்போதும் திங்கை அருகில் வைத்திருப்பது நல்லது. ஏதேனும் பிரச்சனைக்கு உதவும். ஜெல்லி கண்கள். முழுமையாக பாதிப்பில்லாதது. இப்போது பர்கருக்கு கண்களை சேர்ப்போம். ஓ வாவ், இந்த மிருகத்தை பாருங்கள். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, ஆனால் இன்னும் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் எந்த பர்கர் மிகவும் சுவையாக இருக்கும்? நாமே கண்டுபிடிக்க போகிறோம். மார்கோ, நீயே தொடங்கு. இந்த பர்கர் மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? மார்கோக்கு இது பிடிக்கும். சரி, அடுத்தது என்ன? மார்கோ ஒரு கடி எடுக்கிறாள். ஓ, அது என்ன? வெங்காயமா? அருவருப்பு. இந்த பர்கர் நிச்சயமாக நம்முடைய சிறிய குழந்தைக்கு தேவையானது அல்ல. சரி, இங்கே என்ன இருக்கிறது? ஓ வாவ், இப்போது அவளின் பிடித்த இனிப்புகள். ஜெல்லி காண்டி ஒரு டோனட் பைட்டுடன். அது அவளுக்கு மிகவும் பிடித்தது. சரி, இப்போது வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம். அது புதன்கிழமை. அவளது பயங்கரமான சிறிய பர்கர் மார்கோவை வென்றது. என்ன பாருங்கள், புதன்கிழமை அவள் சிரித்தாள். ஓ முடியாது. ஓப்ஸ், யாரோ கொஞ்சம் வெட்கப்பட்டு விட்டார் போல. சகோதரி மற்றும் திங் நண்பர்கள் ஆகிவிட்டனர். அப்பா, திங் வீட்டிற்கு திரும்ப நேரம் ஆகிவிட்டது. நமது ஹீரோக்கள் புதிய உணவை சமைக்க தயாராக உள்ளனர். ஹாட் சாக்லேட். எனக்கு இந்த பானம் மிகவும் பிடிக்கும். பாட்டி மீண்டும் முதலில் சமையலில் குதிக்கிறார். பானையில் பால் ஊற்றுகிறார். இப்போது கோகோ போட கலக்க மறக்காதீர்கள். ஆம், ஒரு சாக்லேட் பலகையில் சரிவாக. அது மிகவும் இனிமையா. பாட்டி தனது சின்ன பிரசித்தமான குவளைக்குள் சூடான சாக்லேட்டை ஊற்றுகிறார். அருமையான வேலை பாட்டி. இந்த சூடான சாக்லேட் யாரையும் சுடும். இப்போது சகோதரியின் முறை. ஹே, கவனமாக இரு. நீ அந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிடு. ஆமாம், பாட்டி சரியா சொல்ற. உங்களுக்கு சிறிது சர்க்கரை மட்டும் போதும். இது போல. ஓ, அவள் இப்போது என்ன செய்கிறாள்? வாவ், இனிப்பு விரும்பும் ஒருவரை பாருங்கள். பாட்டி அந்த அளவு சர்க்கரையை ஒப்புக்கொள்வது. சரி, கொஞ்சம் பால் சேர்க்க வேண்டிய நேரம். மெதுவாக. ஓப்ஸ், சகோதரி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவள் எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி விடலாம்.
இப்போ கொஞ்சம் உணவு நேரம். வாவ், அந்த அழகி பாருங்க. இந்த கிரீம் ரொம்ப பிரகாசமா இருக்குது. இப்படி சில இனிப்பு தூவிகள். என்ன ஒரு அற்புதமான காட்சி. சகோதரி உண்மையில் தனது சிறந்ததை செய்தார். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இறுதி தொடுதல் விப்ட் கிரீம் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ். ஓ, பாருங்க, ஷூராவாஸ் இருக்கிறது. அருமையாக செய்கிறார் சகோதரி. It's presinking உலவரசன். அந்த அழகான யூனிகார்னை பாருங்க. பாட்டியும் அதிர்ச்சி அடைந்தார். சரி, இப்போது உங்கள் முறை. வென்ஸ்டே, இதற்கு சரியான குவளை தேவை. கிங், உன் உதவியின்றி இதை செய்ய முடியாது. பாட்டி, உங்களின் நரம்புகளை காப்பாற்ற விரும்பலாம். புதன்கிழமை தனது குவளைக்குள் சாக்லேட்டை ஊற்றுகிறாள். இங்கே கிரீம் வருகிறது. பெர்ரி சிரப் சரியானது. The street tomato regulars burger. Stylish. கருப்பு இட்ஸ் சுவையாக. மார்கோ சுவைக்கிறார். சகோதரியின் பானம் மிகவும் இனிமையானது மற்றும் வண்ணமயமானது. மார்கோ மகிழ்ச்சி அடைகிறார். நல்ல வேலை சகோதரி. பாட்டியின் சூடான சாக்லேட் கூட ஏமாற்றமில்லை. காலத்தால் அழியாத ஒரு கிளாசிக். புதன்கிழமையின் பானம் விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வெற்றி சகோதரிக்கு. அவரது இளஞ்சிவப்பு ஹாட் சாக்லேட் எங்கள் சிறியவரை கவர்ந்தது. சரி, நம் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். இந்த முறை அவர்களை என்ன எதிர்கொள்கிறது? வாவ், இது பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த உணவை சமைத்து பரிமாற பல வழிகள் உள்ளன. எந்த ஒன்றை எங்கள் பெண்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று பார்ப்போம். முதலில் உருளைக்கிழங்குகளை தோல் உரிக்க வேண்டும். அங்கே என்ன நடக்கிறது? வாவ், சகோதரி உருளைக்கிழங்குகளை தோல் உரிக்க மிகவும் விசித்திரமான முறையை தேர்வு செய்தார். பாட்டி மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் தனது அன்பான பேத்தியிடம் எப்படி கோபமாக இருக்க முடியும்? Ups, this country cut tomato. Doubts. What's cause this udizers pomaiti kutris kekai wetsin. அந்த அழகான அமைப்பை பாருங்க. நிறம் சேர்க்க நேரம். எவ்வளவு பிரகாசமான நிறங்கள். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நமது வண்ணமயமான உருளைக்கிழங்குகளை வாணலிக்கு அனுப்புங்கள். சரியானது. சூடான எண்ணெயுடன் எப்போதும் கூடுதல் கவனம் தேவை. அன்னமயமான fries bekommen sind dir Servanger Karsuri Mirror Geist Friends Fries Strom Frippert Hearty in the Rinsta Pundor Sipper Singers and Narangal Friendberry விருப்பமே சிறந்தது இல்லையா? French fries bad ketchup. Kade barrel and out damars in the fracture. Salve. What இது இருக்க முடியும்? West fries are first general. அப்படி என்றா இந்த முறை புதன்கிழமை எங்களை எதனால் ஆச்சரியப்படுத்தும்? புதன்கிழமையின் பிரைஸ் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஒரு வினோதமான வழங்கல் வருவதாக தெரிகிறது. ஓ வாவ், அது என்ன? ஓ இல்லை, புதன்கிழமை விஷயங்களை கலந்து விட்டது போல தெரிகிறது. பாட்டி, நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ள விரும்பலாம். இதுவே பலவீனமானவர்களுக்கு அல்ல. சாம்பிள் எங்க இருந்தோம்? ஓ சீப்பர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். புதன்கிழமை ஃப்ரைஸை கருப்பாக வண்ணமிடுகிறார். வாவ், அதஸ் பொட் மெட்ரங்க. Met is a ketchup இரத்தத்தம் நினைவூட்டுகள். So, what is அவன ப்ரூசம் கிராம்பாய். Ciao, அனிமத் மார்கோ என்ன நினைக்கிறாள்? பின்னிபடுப்பின் மார்கோ ஒரு துண்டி எடுக்கிறாள். அவள் எண்ணிக்கிறாள். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருக்கி இருக்கலாம். இல்லை, உண்மையில் அவள் ரொம்ப சுவையாய் இருக்கு. கெட்சப்பர்ட் இன்னும் சிறந்ததாய் இருக்கு. மார்கோ முழுக்குறியும் சப்புடுசகிறாய். நர்சூசை இருக்கிறது. இப்போது அடுத்த போட்டியாளர். ஓ, இது மோசமாக இல்லை. ஆனால் இப்படி இருக்கும்போது இது சரியானது. I buy fries. சுவையாக இருக்கிறது. நம்முடைய சிறிய உணவு பிரியர் வெடிக்கப் போகிறார் போல் தெரிகிறது. ஆனால் இன்னும் மூன்றாவது உணவு இருக்கிறது. என்ன அழகான fries. இது உண்மையில் நல்லது. அவள் இதை ரசிக்கிறாள் போல் இருக்கிறது. வா, ஒரு கடைசி குறி. ஓப்ஸ், இல்லை, கவலைப்படாதே.
அவள் சரியாக இருக்கிறாள். தெட்டை நண்பர்களே, அடுத்த சவாலுக்கு ரெடி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பான்கேக்ஸ். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. எங்கள் பெண்கள் இந்த அற்புதமான உணவை எப்படி செய்வது என்று தெரிந்திருக்குமா என்று நம்புகிறேன். இதை செய்ய பல வழிகள் உள்ளன. சரி, போகலாம். எப்போதும் போல பாட்டி முதலில் குதிக்கிறார். அவர் கவனமாக பான்கேக் மாவை பாத்திரத்தில் ஊற்றுகிறார். அந்த பொன்னிற விளிம்பை பார்க்கிறீர்களா? இந்த பான்கேக் ஸ்டோர்ஸ் இஸ் குட். தோஸ் ஆனஸ்டன் விளைவு. புதன்கிழமை மன்றா என்ன நடக்குது? விஷயத்தின் உதவியின்றி நாம் செய்ய முடியாதது போல தெரிகிறது. கருப்பு உணவு நிறமூட்டி. சரி, இதை யார் சந்தேகித்திருப்பார்கள்? இது புதன்கிழமை. அந்த நிறத்தை பாருங்கள். ஹே, அவள் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டாள் போல. சரி, நம்முடைய பான் கேக்குகளுக்கு திரும்புவோம். அருமையாக இருக்கிறது. ஆம், கருப்பு உணவு எப்போதும் ஸ்டைலிஷாக இருக்கும். உங்களுக்கு எந்த நிறம் மிகவும் பிடிக்கும்? உங்க கருத்துக்களை கருத்துரைகளில் விடுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் விருப்ப நேரத்தில் ஒரு உணவு சமைக்கலாம். இதற்கிடையில் சகோதரி ஏதோ சுவாரஸ்யமானதை செய்கிறார். வாவ், இது இனி ஒரு தோசை மட்டுமல்ல, இது உண்மையான கலை. ஓ ஓ ஓ ஓ, அந்த நிறம் வெளியே வர விரும்பவில்லை. அதை குலுக்க வேண்டும். திரேடியாக கண்ணில் பட்டது. அவளை சரியாக இருக்கிறாளா என்று நம்புகிறேன். அவள் சரியாக இருக்கிறாள். முக்கியமான விஷயம், எதையும் விட்டுவிடாமல் முயற்சி செய்வது. எவ்வளவு சிரமம் இருந்தால் இங்கே என்ன கிடைக்கிறது? ஓ வாவ், இது யூனிகார்ன். இந்த அழகை பாருங்கள். இத்தகைய தருணங்கள் பாட்டியை அவரது பேத்தி மீது பெருமைப்பட வைக்கின்றன. அங்கே பாட்டி எப்படி இருக்கிறார்? ஓ, பழைய கிளாசிக் ஒன்று வருகிறது போல தெரிகிறது. வெண்ணெய் மற்றும் மேபிள் சிரப்புடன் பான்கேக். அவற்றை பார்ப்பதே உங்கள் வாயை நீர்க்கச் செய்கிறது. புதன்கிழமையின் பான்கேக்குகளும் தயாராக உள்ளன போல. ஆம், அவை சற்றே வித்தியாசமாக தோன்றுகின்றன. புதன்கிழமை தனது விருப்பமான பெர்ரி சிரப்பை சேர்க்கிறார். வாவ், பாட்டி, சாக்லேட்டால் செய்யப்பட்டவை. சரியா மார்கோ, நன்று பாட்டி அவர்களை நான் சுவைக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமையின் பான்கேக்கள் மோசமாக இருக்கின்றன. மோசமாக சுவையாக இருக்கின்றன. போர்டிஸின் பான்கேக் பாரம்பரிய சீரானது. இதோ இந்த அழகு என்ன! ஒரு யூனிகார்ன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் எவ்வளவு நல்லது! யூனிகார்ன் வெற்றி. வாழ்த்துக்கள் சகோதரி. இன்னைக்கு நீங்க அசத்தலா இருந்தீங்க. ரொம்ப சூடான ஃப்ரெஷ் சுவையான கதை.